சார், அண்ணா பல்கலைக்கழகத்தில் இந்த மோசடி ஆசிரியர் நியமனம் இந்த தனியார் கல்லூரியில் பண்ணாங்க இல்லைங்களா, அதோட கமிட்டி ரிப்போர்ட் வந்துடுச்சு அரசுக்கு. இல்லை, அதுதான் அதுக்காக காலம் கேட்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகத்திலேயும் இந்த 3 ஆண்டுகள் மட்டுமல்ல 10 ஆண்டுகளாக அதுபோல் நடைபெற்ற நிகழ்வுகளை எல்லாம் கேட்டிருக்கிறோம். அதுக்கான ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. நிச்சயமாக முடிந்த பிறகு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இன்று தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் சார்பாக தேசிய விண்வெளி தின விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதிலே சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 3 மாவட்டங்களைச் சேர்ந்த அவர்கள் கட்டுரை போட்டி, அதேபோல் மற்ற போட்டிகளிலே வெற்றி பெற்ற மாணவிகளுக்கு 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கிற மாணவிகளுக்கான இந்த போட்டி இந்த தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையத்தின் மூலமாக நடத்தப்பட்டு அதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்குகிற நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆகவே இந்த ஆண்டில் நம்முடைய வளர்ச்சி என்பது சயின்டிஃபிக் நாலேஜ், அறிவியல் ரீதியான வளர்ச்சி வளர வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். அதுதான் பகுத்தறிவு சிந்தனை, அதுதான் பெரியார், அண்ணா, கலைஞர் உருவாக்கிய அந்த சிந்தனைகள். அதைத்தான் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்றும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த அடிப்படையிலே இன்று இந்த தேசிய விண்வெளி விழா, குறிப்பாக தேசிய விண்வெளி விழா என்பது பொறியியல் படிக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, எந்த படிக்கிற மாணவர்களும் அதிலே ஆர்வம் கொண்டு அதிலே அவர்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும். ஒரு காலத்திலே நிலா, சூரியன் என்பதெல்லாம் எப்படி கருதப்பட்டது என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்று அவைகளிலும் காலெடுத்து வைக்க முடியும் என்ற அளவிற்கு அறிவியல் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. அந்த அடிப்படையிலே தான் மாணவர்களுக்கும் அந்த அறிவியல் வளர்ச்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தேசிய விண்வெளி தின விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தேசிய விண்வெளி விழா நிகழ்ச்சியிலே தமிழகத்தைச் சேர்ந்த ஒருவரும் இந்திய அளவிலே இன்று நம்முடைய தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் சுதந்திர தின விழா அன்று அவருக்கு பரிசும் அளித்ததை நீங்கள் நன்கு அறிவீர்கள். அவர் குறிப்பாக இந்த தேசிய விண்வெளி நிகழ்ச்சியிலே சிறப்பாக செயல்பட்டு, அவருடைய பெயர் வீரமுத்துவேல், விழுப்புரம் நகரத்தைச் சேர்ந்தவர், அரசு பள்ளியிலே படித்த ஒரு மாணவர். அவர் இன்று இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவிலேயே சிறந்த ஒரு அறிஞராக அவர் இந்த தேசிய விண்வெளி சிறப்பாளராக செயல்படுகிறார். அதுபோல வளர்கிற இளைஞர்களும் தங்களுடைய அறிவை வளர்த்து கொண்டு, அறிவியல் ரீதியான அறிவை வளர்த்து கொண்டு, இந்த தேசிய விண்வெளியை பற்றிய அறிவையும் வளர்த்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தான் இந்த தேசிய விண்வெளி தின விழா நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. அறிவியல் ரீதியான வளர்ச்சியில் உச்சகட்டம் இது. ஆகவேதான் இதற்காக மாணவர்கள் பருவத்திலிருந்தே 6 முதல் 10 இளமை பருவத்திலிருந்தே அவர்களுக்கு இந்த அறிவை ஊட்ட வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதிலே வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.